தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் எதிரில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சை பிப்ரவரி 25 கும்பகோணத்தில் பாசிச பாஜக அரசை கண்டித்து திமுக மாணவர் அமைப்பு தலைமையில் அனைத்து மாணவர் இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மும்மொழி கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிப்பதுடன் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்விக்கான நிதியை தர மறுத்து மீண்டும் மொழிப்போருக்கு நிர்பந்திக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு FSO TN சார்பில் திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் கும்பகோணம் மகக்குளம் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் RP ராஜேஷ் வரவேற்புரையாற்றினார். இலக்கியா வினோத்குமார் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் துவக்கமாக இந்தி திணிப்பை எதிர்த்து தாய் தமிழ் செம்மொழியை போற்றி மாணவர்களால் நாட்டிய நாடகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து SFI மாவட்ட செயலாளர் சந்துரு, SMI மாவட்ட மாணவர் அமைப்பு சதாம் ஹுசேன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட தலைவர் சின்ன ஜெயபிரகாஷ், தமிழ் மாணவர் மன்றம் குடந்தை தொகுதி பொறுப்பாளர் தீனா, தமிழ் மாணவர் மன்றம் திருவிடை மருத்தூர் தொகுதி பொறுப்பாளர் ரகுநாத், மதிமுக மாணவரணி செயலாளர் அரங்கப்பெரு செல்வகுமார் மற்றும் SFI மாநில செயலாளர் அரவிந்த் சாமி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். இறுதியாக திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் தேவராஜன் நன்றி கூறினார். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக தஞ்சை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட திருவிடை மருதூர், கும்பகோணம் மற்றும் பாபநாசம் தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து மாணவர் இயக்கங்களின் பொறுப்பாளர்கள், தோழர்கள், கல்லூரி மாணவர்கள் பாசிச பாஜக அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் இந்தி திணிப்பை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பி கோஷமிட்டனர்.